ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நான் சாஃப்ட் டிஷ்யூ சில்க் சாரியை எப்படி ப்ரீப்ளீட் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த சாரியை ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ சாரியை ஓப்பன் பண்ணிடலாம். இது உள் சுற்று வர பார்ட். இது முந்தி பார்ட். இப்போ முந்தி பார்ட்டை நம்ம பிரித்து போட்டுக்கலாம். இது முந்தியோட ஃப்ரண்ட் பார்ட். இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் உள் பக்கம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளீட் எந்த சைஸ்க்கு நம்ம எடுக்க போகிறோம், நம்மளோட ஷோல்டர் சைஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஸோ நான் இந்த சைஸில் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த சைஸ் எடுத்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு இதை அயன் பண்ணிடலாம். நம்ம எதுக்கு இதை அயன் பண்ணுறோன்னா, நமக்கு அந்த மார்க்கிங் தெரியணுன்றதுக்காக தான். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை அயன் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம முந்தியோட இன்னொரு எண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த எண்டை எடுத்துகிட்டு இந்த மார்க்கிங் நமக்கு ஆல்ரெடி அயன் பண்ண இடத்துல தெரிகிற மார்க்கிங் கிட்ட நம்ம வச்சுட்டு இதையும் இப்போ அயன் பண்ணிடலாம். இதை நம்ம முடித்த பிறகு 1 by 1 திரும்ப அதே போல் ஃபோல்ட் பண்ணி லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம இதே போல் பண்ணலாம். நம்ம எப்பவுமே அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஹீட் நம்ம கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப சாஃப்டான சில்க் சாரீஸ் ஹீட் தாங்காது. ஸோ இது மேலே நம்ம ப்ரொடெக்டர் வச்சும் நம்ம பண்ணிடலாம். ஃபுல்லாக அயன் பண்ண பிறகு இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டிங் டைப்பில் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். பட் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால 2 ஸ்டெப் மட்டும் இதில் மிஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த சாரீ வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ செஸ்ட் ப்ளீட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு க்ளிப்பு போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை அயன் பண்ணிடுறேன். இது போல் நம்மளோட பாடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி இது போல் நம்ம பிரித்து வச்சு அயன் பண்ணிடணும். ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம ஹிப் கிட்ட வர்றதை ஃபஸ்ட்டு நான் அயன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப்லேருந்து அப்படியே உள் சுற்று வர இடத்துக்கு நம்ம இப்போ அயன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாடி இருக்க கொஞ்சம் அகலமாயிட்டே போகும். நம்ம பாடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் மொபைலில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக இதை ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட். ஸோ சென்டர் ப்ளீட்டும் நம்மளோட பாடி மெஷர் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நம்ம இப்போ அயன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டெப்பாக வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃபைனலாக சென்டர் ப்ளீட்டு முடித்த பிறகு சாரியை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு அதோட ஒரு எண்டை ஃபுல்லாகவே நம்ம இது போல் மடிச்சிடணும். மடிச்சுட்டு ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையும் 1 by 1 வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளவே மடித்து வச்சிடணும். வச்ச பிறகு நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் ஆல்ரெடி எடுத்துருப்போம் இல்லைங்களா, ஸோ அதை நம்ம ஷோல்டரில் போட்டிருப்போம். ஸோ அதை எடுத்து திரும்ப இதில் போடணும். நம்ம ஹேண்டுக்கு ரைட் சைடுக்கு நம்ம வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் மெத்தட் எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது நீங்கள் லாங்கில் போகும்போது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ரெடி டு வியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் கட்டி முடிச்சிடலாம் இது மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணும்போது. இந்த ப்ரீப்ளீட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்.